தமிழ் சினிமா வரலாற்றில் எத்தனையோ திரைப்படங்கள் வந்திருந்தாலும் சில திரைப்படங்கள் மட்டுமே வரலாற்றில் பேசப்படும் படங்களாக இருக்கும். நடப்பு அரசியல், மக்களிடம் இருக்கும் மூட நம்பிக்கை, சமூகத்தில் நிலவும் கற்பிதங்கள் என எல்லாவற்றையும் வெகுஜன சினிமாவில் அப்படியே காண்பிக்கும் நுட்பம் எல்லா இயக்குநர்களுக்கும் இயல்பாக வராது. படத்திற்காக அதை செயற்கையாக யாரும் செய்யவும் முடியாது. அரசியல் உணர்வு என்பது இயல்பாகவே இயக்குனர் மனதில் ஊறி இருக்க வேண்டும். அப்படிப்பட்ட இயக்குநர்களில் ஒருவர்தான் மணிவண்ணன். இனி ஒரு சுதந்திரம், பாலைவன ரோஜாக்கள் என ஏற்கனவே அரசியல் நெறிகொண்ட திரைப்படங்களை இயக்கியவர் மணிவண்ணன். இந்த படங்களுக்கு பிறகு மணிவண்ணனுக்கு மிகப்பெரிய அடையாளத்தை கொடுத்த படம் அமைதிப்படை. படம் வெளியான புதிதில் மட்டுமல்ல, இன்றைய நாள் வரையில் தமிழ்நாட்டின் அரசியல் திரைப்படங்கள் வரிசையில் முதன்மையான இடத்தை பெறும் படம் அமைதிப்படை. பராசக்தி, மந்திரி குமாரி, பணம், வேலைக்காரி போன்ற பழைய படங்கள் அரசியல் பேசின, சமூக பிரச்சனைகளை சாடின. அதற்கு பிறகு கதாநாயக பிம்பத்தை தூக்கி பிடிக்கும் படங்கள் தான் அதிகம் வர தொடங்கிவிட்டன. எம்ஜிஆர் படங்களில் சமூக கருத்துக்கள் இருக்கும். ஆனால் படம் பார்ப்பவர்களுக்கு அந்த சமூக கருத்துக்களை விட அந்த கருத்துக்களை பேசிய எம்ஜிஆர் என்ற பிம்பமே அதிக தாக்கத்தை ஏற்படுத்தியது. ஆகவே முழுமையான மக்களுக்கான அரசியலை பேசிய படங்கள் அதற்கு பிறகு குறைந்து விட்டன. அப்படியே வெளிவந்தாலும் வணிக ரீதியான வெற்றி பெறவில்லை. இந்த நிலையில்தான் அமைதிப்படை படத்தை நாம் மீண்டும் மீண்டும் பேச வேண்டிய தேவை இருக்கிறது. இனி ஒரு சுதந்திரம், அச்சமில்லை அச்சமில்லை, பாலைவன ரோஜாக்கள், சிவப்பு மல்லி, அலைவோசை போன்ற திரைப்படங்கள் அரசியல் பேசிய படங்கள் தான். ஆனால் இந்த படங்களில் இருந்து அமைதிப்படை சற்று வேறுபட்டது. அமைதிப்படை திரைப்படம் சமூக அரசியல் சீரழிவுகளை கோபத்துடன் பதிவு செய்யும். அதே நேரம் படம் முழுவதும் தொய்வு தெரியாத அளவிற்கு நகைச்சுவை இருக்கும். நகைச்சுவை உணர்வு என்றால் கதையில் இருந்து தனியாக இருக்காது, கதையுடன் இணைந்த அரசியல் பகடி படம் முழுவதும் இருக்கும். சீரியஸான கருத்துக்களை பிரச்சார பாணியில் மக்களுக்கு கொடுப்பது கலைஞனின் கடமைதான். அதே சமயம் மக்களிடம் எப்படியாவது சென்று சேர வேண்டும் என்பதற்காக பார்வையாளன் ரசிக்கும் கோணத்திலேயே அந்த செய்தியை கடத்துவதும் படைப்பாளியின் திறமைதான். அந்த வகையில் மக்களுக்கான அரசியலை மக்கள் விரும்பும் வண்ணம் மக்களிடம் சேர்க்கும் அரசியல் மற்றும் சினிமா நுட்பம் தெரிந்த இயக்குனர் மணிவண்ணன். அந்த அரசியல் தெளிவும் கலை நேர்த்தியும் கலந்து வெளிவந்த வெற்றி திரைப்படம்தான் அமைதிப்படை. அமைதிப்படை திரைப்படம் வெளிவந்த காலகட்டம் மிக முக்கியமானது. அப்போது ஜெயலலிதா தலைமையிலான ஆட்சி நடைபெற்று கொண்டிருந்தது. திமுகவில் இருந்து வைகோ பிரிந்து தனி கட்சி தொடங்கி இருந்தார். வாரிசு அரசியல், சொத்து குவிப்பு, வளர்த்து விட்டவர்களுக்கு குழி தோண்டுவது போன்ற காட்சிகள் அரசியலில் பேசுபொருளாக இருந்தது. தன் வளர்ச்சிக்காக எதையும் செய்யலாம் என்பதுதான் அரசியலின் தாரக மந்திரம். இங்கு கொள்கையாளர்களுக்கும் சுயமரியாதை கொண்டோர்களுக்கும் துளியும் இடமில்லை என்ற அளவிற்கு விமர்சனங்கள் வெளிவந்து கொண்டிருந்தன. அமைதிப்படை திரைப்படம் அரசியலின் சூழ்ச்சி, துரோகம், அதிகார பலம் என அனைத்து அவலங்களையும் தோலுரித்து காட்டியது. அதே சமயம் மக்களிடம் இருக்கும் சாதிய உணர்வு, மூட நம்பிக்கைகளை எந்த அளவிற்கு இந்த அரசியல்வாதிகள் பயன்படுத்தி கொள்கிறார்கள் என்பதையும் மணிவண்ணன் தனக்கே உரிய பாணியில் சொல்லியிருப்பார். அமைதிப்படை என்ற பெயருக்கு காரணம் தெரியுமா? இந்த படத்தின் பெயருக்கும் இந்த டைட்டிலுக்கும் என்ன சம்பந்தம் இருக்கிறது என்று பலர் யோசிக்கலாம். அமைதிப்படை என்ற பெயருக்கு காரணம் ஈழ அரசியல்தான். ஆம், மணிவண்ணன் ஈழ அரசியலில் அதீத ஆர்வம் கொண்டவர். பெரியார், மார்க்ஸ் சிந்தனைகளின் வாயிலாக அரசியல் களத்தை கண்ட அவர் இயல்பாகவே தமிழர் அரசியல் நோக்கி ஈர்க்கப்பட்டார். ஈழத்திற்கு அமைதி உடன்படிக்கை ஏற்படுத்துவதற்காக இந்திய அமைதிப்படை சென்றது. ஆனால் அவர்கள் அங்கு சென்ற பிறகு இந்திய இராணுவத்தினர் பலியாகினர். விடுதலை புலிகள் அமைப்பிலும் சிலர் உயிரிழந்தனர். அப்பாவி மக்கள் பலர் உயிரிழந்து உடைமைகளை இழந்து நிர்கதியாயினர். அமைதிப்படை ஏற்படுத்திய துயர் தமிழர் அரசியல் பேசுபவரையும் தாண்டி தமிழர் நெஞ்சமெல்லாம் ஆறாத வடுவாக மாறிப்போனது. அந்த கோபத்தை வெளிப்படுத்தும் விதமாகத்தான் இந்த படத்திற்கு அமைதிப்படை என்று பெயர் சூட்டப்பட்டது. இந்த படம் வெளிவந்த காலகட்டத்தில் விடுதலை புலிகள் மீது கடுமையான விமர்சனங்களை ஜெயலலிதா கொண்டிருந்தார் என்பது குறிப்பிடத்தக்கது. ராஜீவ்காந்தி படுகொலை காரணமாக தமிழக மக்களிடமும் விடுதலை புலிகளின் மீதான செல்வாக்கு சற்று குறைந்திருந்தது. அந்த நேரத்தில் அமைதிப்படை என்று பெயர் வைத்து படம் எடுக்க துணிச்சல் வேண்டும்.
அந்த அரசியலை இயக்குனர் மணிவண்ணன் துணிச்சலாகவே செய்திருந்தார். அது மட்டுமல்லாமல் படங்களில் திராவிட இயக்க தலைவர்களின் பேச்சுக்களை நினைவுபடுத்தும் விதமாக சத்யராஜ் பேசுவார். அதில் சத்யராஜுக்கு திருப்பம் கொடுக்கும் முக்கியமான காட்சி அது. அது போன்ற காட்சிகளில் தங்களுக்கு பிடித்த தலைவர்களின் கருத்துக்களை வாழைப்பழத்தில் ஊசி ஏற்றுவது போல் ஏற்றியிருப்பார் இயக்குனர் மணிவண்ணன். அமைதிப்படை படம் எடுத்த களமே பலருக்கு அரசியல் பயின்ற களமாக மாறிவிட்டது என்று சொன்னால் அது மிகைப்படுத்தப்பட்ட கூற்று அல்ல. மணிவண்ணனின் அரசியலில் முழு ஈடுபாடு கொண்டவர் சீமான். ஆனால் பிற்காலத்தில் சீமான் அரசியல்வாதியாக மாறிப்போக அவரை ஆதரிக்கும் இயக்குனர் என்று மணிவண்ணன் மாறிப்போனார். அமைதிப்படை படத்தின் அசோசியேட் இயக்குனராக மட்டுமின்றி ஒரு காட்சியிலும் தோன்றியிருப்பார் சீமான். பராசக்தி காலத்தில் இருந்து நாத்திக வசனங்களை தமிழ் சினிமா பேசி வருகிறது. ஆனால் அமைதிப்படை செய்த நாத்திக பிரச்சாரத்தை ஆத்திகர்களும் ரசித்தார்கள் என்பதுதான் கவனிக்கத்தக்க அம்சம். தேங்காய் பொறுக்கி தின்னும் சத்யராஜ் தேங்காயை பங்கு போடுவதில் கடவுளுடன் போட்டி போடுவார். அப்போது மணிவண்ணன், ஏய் என்கிட்டயே நாத்தியம் பேசுறியா என்று தொடங்கும் அந்த உரையாடல் நகைச்சுவையாக தோன்றினாலும் ஆழ்ந்த பகுத்தறிவு சார்ந்து இருப்பதை உணர முடியும். அரசியலில் நியாயம் தர்மம் பார்க்க கூடாது, அப்படிப்பட்டவர்கள் மட்டுமே முன்னேற முடியும், வளர்த்து விட்டவர்களையே கவிழ்க்கும் மனநிலை கொண்டவர்களுக்குத்தான் அரசியல் சிவப்பு கம்பளம் விரித்து வரவேற்கிறது. அமைதிப்படை படத்தில் வரும் அமாவாசை கதாபாத்திரம் இன்றைய அரசியல் சூழலுக்கு ஏற்ற வகையில் கூட மீம்ஸ் போடுவதற்கு உதவுகிறது. அந்த அளவிற்கு அந்த கதாபாத்திரம் மக்களை சென்று சேர்ந்திருக்கிறது. எப்போதும் கூளை கும்பிடு போடுபவர்கள், அளவுக்கு மீறி தலைமையை பாராட்டி கொண்டே இருப்பவர்கள் ஆபத்தானவர்களாக மாறி போவார்கள் என்ற உண்மையை எடுத்துச் சொன்ன கதாபாத்திரம் அமாவாசை. இன்றளவும் ஒரு தப்பான அரசியல்வாதி என்று ஒருவரை விமர்சிக்க வேண்டும் என்றால் அவரை அமாவாசை என்று எல்லோரும் சொல்லும் அளவிற்கு அந்த கதாபாத்திரம் எல்லோர் மனதிலும் பதிந்து விட்டது. குறிப்பாக அரசியல் கட்சி நடத்தும் தலைவர்களுக்கே இந்த கதாபாத்திரம் ஒரு பெரிய பாடம். ஒருவன் தன்னுடைய செயலால் உயர்ந்தவன், கல்வியில் சிறந்தவன் என்று காண்பிப்பதை விட தன்னுடைய பிறப்பால் உயர்ந்தவன், தன் குடும்பம் பாரம்பரியமான குடும்பம், நாங்கள் ஒரு காலகட்டத்தில் அரச பரம்பரையாக இருந்தவர்கள் என்று சொல்லிக் கொள்வதையே பலரும் விரும்புகின்றனர். இதுபோன்று தங்களை தாங்களே உயர்ந்தவர்கள், ராஜ பரம்பரை என்று கூறிக்கொள்பவர்கள் இந்த நவீன யுகத்திலும் இருப்பதை பார்க்க முடிகிறது. இது போன்ற மனிதர்கள் சமூகத்தில் ஆபத்தானவர்கள் என்பதை அப்போதே மணிவண்ணன் காட்டியிருப்பார். படத்தின் ஹைலைட் காட்சியே வாக்குப்பதிவை என்னும் காட்சிதான். தமிழ் சினிமா எத்தனையோ அரசியல் படங்களை கண்டிருக்கிறது, எத்தனையோ தேர்தல் காட்சிகளை காண்பித்திருக்கிறது. உச்சபட்ச நடிகர்களை முதலமைச்சராக்குவது போல் எத்தனையோ வசனங்களை காட்சிகளை அமைத்திருக்கிறது. ஆனால் அந்த படங்கள் எல்லாம் அமைதிப்படையின் இந்த காட்சிக்கு முன்னால் நிற்க முடியாது. படம் வெளிவந்து 1/4 நூற்றாண்டுக்கு மேலாகியும் வாக்குப்பதிவு எண்ணிக்கை என்றால் யாராலும் அமைதிப்படை படத்தில் வரும் இந்த காட்சியை நினைக்காமல் இருக்க முடியாது. ஒரு மனிதனுக்கு பணம் பதவி உயர உயர எந்த அளவிற்கு அவன் மனம் அதிகார மமதியில் மிதக்கிறது என்பதை அழகாக சொன்ன படம் அமைதிப்படை. தனக்கு விழுந்த வாக்குகளின் எண்ணிக்கை கூட கூட சத்யராஜ் சிகரெட் பிடிக்கும் ஸ்டைல், உட்காரும் தோரணை என எல்லாவற்றிலும் படிப்படியாக மாற்றம் கொண்டு வருவார். அந்த காட்சியில் தனது அசாத்திய உடல் மொழியின் மூலம் பார்வையாளர்களுக்கு செய்தியை கடத்தி இருப்பார் சத்யராஜ். சோழர் பரம்பரையில் ஒரு எம்எல்ஏ என்று சத்யராஜ் தோரணையாக சொல்லும் காட்சியை அடித்து கொள்ள இன்று வரை தமிழ் சினிமாவில் ஒரு காட்சி இல்லை என்பதே உண்மை. அமைதிப்படை திரைப்படம் என்றால் 2 செய்திகள் நமக்கு நினைவிற்கு வரும். ஒன்று அமாவாசை, மற்றொன்று அமாவாசை கொடுத்த அல்வா. இந்த படத்திற்கு பிறகு ஏமாற்றுபவர் யாரை பார்த்தாலும் டே அல்வா கொடுக்க வர்றான் பாரு என்று கிண்டலாக பேச தொடங்கிவிட்டனர். நம் நாட்டு மக்களிடம் இருக்கும் சாதி உணர்வு எந்த அளவிற்கு சமூகத்தை சீர்குலைக்க காரணமாக இருக்கிறது என்பதை அப்பட்டமாக அழுத்தமாக இந்த படம் சொல்லியிருக்கும். மக்கள் ஒற்றுமையாக அரசு பயங்கரவாதத்தை எதிர்த்து போராடிவிடக் கூடாது. மக்களிடம் ஒற்றுமை குறைய வேண்டும் என்றால் எப்போதும் சாதி உணர்வுடன் மக்கள் பிரிந்து நிற்க வேண்டும். அதுதான் அரசியல்வாதிகளின் பிரித்தாளும் சூழ்ச்சி.
மக்களை தமிழர்களாக ஒன்றிணைய விடாமல் தடுக்கும் சாதி என்ற நோயின் தாக்கத்தை இந்த படத்தில் ஒரு காட்சியில் பதிவு செய்திருப்பார் மணிவண்ணன். பட்டியல் சமூக மக்களின் சடலத்தை கூட மரியாதையாக அடக்கம் செய்ய மறுக்கும் கிராமங்கள் இன்றும் இருக்கிறது. அது போன்ற சாதி வக்கரம் படைத்த மனிதர்களின் உணர்வுகளை எப்படி அரசியல்வாதிகள் தங்களுக்கு சாதகமாக பயன்படுத்தி கொள்கிறார்கள் என்பதையும் இந்த படம் தோலுரித்து காட்டும். படத்தில் கதாநாயகனாக வரும் மகன் சத்யராஜ் சாதி உணர்வு நீங்கி தமிழர் ஒற்றுமை வர வேண்டும் என்பதை படத்தில் வலியுறுத்தி கொண்டிருப்பார். தமிழ் சமூகத்தை சீர்படுத்த தடையாக இருப்பது சாதிதான் என்பது அமைதிப்படை படம் அழுத்தமாக சொல்லும் செய்தி. சாதி ஒழிய வேண்டும் என்ற இந்த செய்தியை ஒரு பட்டியல் சமூகத்தை சேர்ந்த ஒருவர் கூறுவார். அந்த கதாபாத்திரத்தின் பெயர் என்ன தெரியுமா? கோபால் சாமி. ஆம், அப்போது புதிதாக கட்சி தொடங்கியிருந்த வைகோவை நினைவுபடுத்தும் விதமாகத்தான் அந்த பெயர் வைக்கப்பட்டது. மணிவண்ணன் அப்போது தீவிரமான வைகோ ஆதரவாளராக இருந்தார். ஆகையால் வைகோவை பெருமைப்படுத்தும் விதமாக இந்த காட்சியை படத்தில் வைத்திருந்தார். ஆனால் கோபால்சாமி என்ற பெயர் படத்தில் சென்சாரில் கட் செய்யப்பட்டு விட்டது. படத்தில் அப்பா சத்யராஜிடம் மகன் சத்யராஜ் பேசும் காட்சி ஹைலைட்டாக இருக்கும். அந்த காட்சியில் அப்பா சத்யராஜ் தடுமாறுவார். உடனே மகன் வயசாயிடுச்சா என்பார். அதற்கு அப்பா, இல்லமவனே மப்பு, 6 ரவுண்டு முடிஞ்ச பிறகு கூட தடுமாறலன்னா எதற்கு இந்த கருமத்தை குடிக்கணும் என்று நக்கலாக கேட்பார். அது மட்டும் இல்லாமல் அப்பாவும் மகனும் சேர்ந்து வாரிசு அரசியல் செய்வோம், யாராவது எதிர்த்தா கட்சியை விட்டு நீக்கிடுவோம் என்று அரசியல் பஞ்சவசனம் பேசுவார். படம் முழுவதும் அரசியல் கட்சிகள் மீதான விமர்சனம் இருந்தாலும் அரசியல் கட்சிகளை விட மோசமானது சமூகத்தில் நிலவும் சாதி கொடுமை என்பதையும் மணிவண்ணன் வலியுறுத்தியிருப்பார். திரைப்படம் வெளிவந்து வெள்ளி விழா ஆண்டை கொண்டாடி கொண்டிருக்கும் இந்த தருணத்தில் அமைதிப்படை பேசிய அதிரடி அரசியலை மீள்பார்வை செய்ய வேண்டியது காலத்தின் தேவை. அரசியலற்று இருப்பதை பெருமையாக நினைக்கும் இன்றைய அரசியலற்ற ரசிகர்களுக்கு அமைதிப்படை படம் வெறும் படம் அல்ல, அரசியல் பாடம். படம் வெளிவந்த காலத்தில் வந்த வரவேற்பை போலவே படத்தின் ரீரிலீஸும் ரசிகர்களை எதிர்பார்க்க வைக்கிறது.